ஹலோ யூஎஸ். இந்திய அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தாங்க. இது இந்திய அணிக்கு T20 போட்டிகளில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது தோல்வியாகும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே 115 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. இது இந்திய T20 வரலாற்றிலேயே இந்திய அணிக்கு எதிராக டிஃபெண்ட் செய்யப்பட்ட மிக குறைந்த ஸ்கோர் ஆகும். இதுக்கு முன்னாடி 2016 வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து அணி 126 ரன்களை இந்திய அணிக்கு எதிராக டிஃபெண்ட் செஞ்சிருந்தாங்க. அதுதான் மிக குறைந்த ஸ்கோரா இருந்துச்சு. டாஸை ஜெயிச்ச இந்திய கேப்டன் சுப்மன் கில் பந்து வீச்ச தேர்வு செஞ்சாரு. ஜிம்பாப்வே அணிக்காக மதவீராவும் கயாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க. மொதல் ஓவரில் 6 ரன் அடிச்சாங்க. 2வது ஓவரை வீச வந்த முகேஷ் குமார் தன்னோட முதல் பந்திலேயே கயாவை போல்டு பண்ணாரு. 5வது ஓவரை கலீல் அகமது வீசின போது பேட்டிங் ஆடிட்டு இருந்த பென்னட்டு தேர்டு மேனா நின்றுட்டு இருந்த ஆவேஸ்கான் கிட்ட ஒரு கேட்ச் கொடுத்தாரு. ஆவேஸ்கான் அந்த கேட்சை விட்டது மட்டும் இல்லாம அந்த பந்து 4ம் போயிடுச்சு. 5 ஓவர் முடிவில் ஜிம்பாப்வே 40 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுன்னு கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங்க ஓரளவுக்கு நல்லாவே விளையாடி இருந்தாங்க ஜிம்பாப்வே. ஆனா ஜிம்பாப்வேவால இந்தியாவோட ஸ்பின் பவுலிங்க சமாளிக்க முடியலங்க. ஆமாங்க, 6வது ஓவரை வீச வந்தாரு இந்தியாவோட ஸ்பின் பவுலரான ரவி பிஸ்னாய். அவரு தன்னோட பந்திலேயே அடிச்சாடிக்கிட்டு இருந்த பென்னட்டை போல்டு பண்ணாருங்க. பென்னட்டு 22 ரன்ல வெளியேறினாருங்க. ரவி பிஸ்னாய் அத்தோட நிறுத்தாம தன்னோட 2வது ஓவர்ல நிலைச்சு ஆடிட்டு இருந்த மதவீராவையும் போல்டு பண்ணாருங்க. ஜிம்பாப்வே 11.4 ஓவர்ல 74க்கு 3 விக்கெட் இருந்தப்ப ஜிம்பாப்வே கேப்டனான சிக்கந்தர் ராசா ஆவேஸ்கான் பந்த தூக்கி அடிச்சு ரவி பிஸ்னாய்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. இதுவரைக்கும் ஜிம்பாப்வே கண்ட்ரோலா தாங்க இருந்தாங்க. ஆனா ராசா விக்கெட்டுக்கு அப்புறம் அவங்க சரிவை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து வந்த கேம்பல் மறுமுனையில இருந்த மேயர்ஸ் அடிச்ச ஒரு பந்துக்கு அவசரப்பட்டு ஓடி ரன் அவுட் ஆனாருங்க. 23 ரன் அடிச்சிருந்த மேயர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் பந்துல அவர்கிட்டயே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினாருங்க. ஜிம்பாப்வே 14.2 ஓவர்ல 89க்கு 6 விக்கெட் இழந்திருந்தப்ப வாஷிங்டன் சுந்தர் வீசின பந்துல மஸ்கட் ஷா ஸ்டம்பிட் முறையில அவுட் ஆகி வெளியேறினாரு. ரவி பிஸ்னாயும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களை வரிசையா பெவிலியனுக்கு அனுப்பி வச்சாங்க. ஜிம்பாப்வே 15 ஓவர்ல 90 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. தன்னோட 4வது ஓவரை வீச வந்தாரு ரவி பிஸ்னாய். ரவி பிஸ்னாய் அந்த ஓவர்ல ஜாங்வேவை LBW முறையில அவுட் ஆக்கி வெளியேற்றினாருங்க. அடுத்து வந்த முஸ்ரபானியும் தன்னோட அற்புதமான பந்து வீச்சால போல்டு பண்ணி வெளியேற்றினாருங்க. அவரு ஆல்மோஸ்ட் ஜிம்பாப்வே அணியை முடிச்சிட்டாருங்க. 74 ரன்னுக்கு 3 விக்கெட் இருந்த ஜிம்பாப்வே அணி 90 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்து பரிதாபமான நிலைக்கு வந்தாங்க. அப்ப களத்துல இருந்த ஒரே பேட்ஸ்மேன் மடன்டே மட்டும்தான். மறுமுனையில் இருந்த சட்டாரா ரன் அடிக்காட்டியும் டிஃபென்ஸ் ஆடி விக்கெட்டை காப்பாத்த மடன்டே மெல்ல ரன் அடிச்சு ஜிம்பாப்வே ஸ்கோரை உயர்த்தினாரு. 9 விக்கெட்டுக்குள்ள சரிச்ச இந்திய பவுலர்களால இந்த கடைசி ஒரு விக்கெட்டை எடுக்க முடியாம தடுமாறினாங்க. மடன்டே மட்டும் தனியா இந்த கடைசி விக்கெட்டுக்கு 24 ரன் அடிச்சாரு. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் வர ஜிம்பாப்வே 20 ஓவர்ல 115 ரன்கள் அடிச்சாங்க. ஜிம்பாப்வே அணிக்காக மதவேரா 21 ரன்களும் பென்னட் 22 ரன்களும் மடன்டே 29 ரன்களும் அடிச்சாங்க. இந்திய தரப்புல ரவி பிஸ்னாய் 4 விக்கெட்டுகளும் வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகளும் முகேஷ் குமார் மற்றும் ஆவேஸ்கான் தலா 1 விக்கெட்டுகளும் கைப்பற்றினாங்க. இந்தியா வெற்றி பெற 20 ஓவர்ல 116 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. இந்தியாவுக்காக ஓபனிங் பேட்ஸ்மேன்களா கேப்டனான சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் இறங்கினாங்க. மொதல் ஓவரோட 4வது பந்திலேயே அபிஷேக் சர்மா 6 அடிக்க முயற்சி பண்ணி கேட்ச் ஆகி வெளியேறினாருங்க. இந்தியா ரன் கணக்கை துவக்கிறதுக்கு முன்னாடியே ஜிம்பாப்வே விக்கெட் கணக்கை துவக்கினாங்க. 4வது ஓவர்ல ருத்ராஜ் கெய்க்வாட் 8 பால்ல 7 ரன் எடுத்திருந்தப்ப முசரபானி பந்துல ஸ்லிப்ல இருந்த கயாவுட்ட கேட்ச் கொடுத்து வெளியேற இந்தியா 3.3 ஓவர்ல 15க்கு 2ங்கிற சிக்கலான நிலைமைக்கு வந்தாங்க. அடுத்து வந்த ரியான் பராக்கு 2 ரன் எடுத்திருந்தப்ப சட்டாரா பந்துல சப்ஸ்டியூட் ஃபீல்டரான பிரெண்டன் மவுட்டா கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறினாரு. இந்தியா 22 ரன்னுக்கு 3வது விக்கெட்டையும் இழந்தாங்க. அதே ஓவர்லயே ரிங்கு சிங்கும் ரன் எதுவும் எடுக்காம ஷார்ட் பாலை தூக்கி ஆடி பென்னட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. இந்தியா 22 ரன்லயே 4வது விக்கெட்டையும் இழந்தாங்க. ஜிம்பாப்வே அணியாச்சும் ஆரம்பத்துல நிலைச்சாடினாங்க. இடையில கொஞ்சம் சரிவு ஏற்பட்டு திரும்ப கடைசியில கொஞ்சம் நிலைச்சாடினாங்க. ஆனா இந்தியா முழுக்க சரிவுலே தான் இருந்தாங்க. இடையில தான் கொஞ்சம் ரன்னு வந்துச்சு. இந்தியா மொல்ல 22 ரன்ல இருந்து 43 ரன்னுக்கு வந்தாங்க.
அப்ப 6 ரன் அடிச்சிருந்த துருவ் ஜுரல் ஜாங்வே பந்துல மதவரா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. இத்தோட நிக்கலங்க இந்தியாவோட விக்கெட் வீழ்ச்சி. இந்தியா 47 ரன் எடுத்திருந்தப்ப ஜிம்பாப்வே கேப்டனான சிக்கந்தர் ராசா வீசின பந்துல இந்தியாவுக்காக நிலைச்சாடிக்கிட்டு இருந்த ஒரே பேட்ஸ்மேனான சுப்மன் கில்லும் போல்ட் ஆனாருங்க. இந்தியாவோட 6வது விக்கெட்டும் காலி. சிக்கந்தர் ராசா தன்னோட 2வது ஓவர்ல 7 பால்ல 9 ரன் அடிச்சிருந்த ரவி பிஸ்னாய LBW முறையில அவுட் செஞ்சாரு. விக்கெட் நம்பர் 7. இந்தியாவோட விக்கெட் வீழ்ச்சி நிக்கவே நிக்காதா அப்படின்னு ஏங்கினாங்க இந்திய ரசிகர்கள். அடுத்து வந்த ஆவேஸ் கான் ரெக்கார்ட் ரன் ரேட் அதிகமா இருந்ததால அடிச்சு ஆடினாரு. ஒரு வழியா ரெக்கார்ட் ரன் ரேட்டை குறைச்சாரு. ஆனா அதுக்குள்ள மசகட்சாவோட ஒரு ஃபுல் டாஸ் பால 6 அடிக்க முயற்சி பண்ணி சிக்கந்தர் ராசா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அவரு 12 பால்ல 16 ரன் அடிச்சிருந்தாரு. இந்தியா 84 ரன்னுக்கு 8 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. ஜிம்பாப்வேவுக்கு வெற்றி அருகில தெரிஞ்சது. அடுத்து வந்த முகேஷ் குமார ரன் எடுக்க விடாம தன்னோட பிரமாதமான பந்து வீச்சால போல்டு பண்ணி திருப்பி அனுப்பி வச்சாரு சிக்கந்தர் ராசா. இந்தியா ஜெயிக்க கடைசி 3 ஓவர்ல 30 ரன் தேவைப்பட்ட நிலைமையில இந்தியா 9 விக்கெட் இழந்திருந்தாங்க. இந்தியாவுக்காக ஒரே நம்பிக்கையா வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் இருந்தாரு. மறுமுனையில பவுலரான கலீல் அகமத் மட்டும்தான் இருந்தாரு. இன்னும் ஒரு விக்கெட் போனா தோல்விங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் சிங்கிள் அடிக்காம ஸ்ட்ரைக்கை தக்க வச்சு ஆடினாரு. இந்தியா தோல்வியின் நுனியில இருந்துகிட்டு தோல்வியை தவிர்க்க போராடிட்டு இருந்தாங்க. ஜாங்வேவோட 18வது ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் ஒரு 6 ஒரு 4ஓட 12 ரன் விளாசி இந்தியாவுக்கு நம்பிக்கை தந்தாரு. ஆனா 19வது ஓவர்ல வெறும் 2 ரன் மட்டுமே வந்துச்சு. அதனால கடைசி ஓவர்ல T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரி 16 ரன் தேவைப்பட்டுச்சு. 20வது ஓவரை வீசினாரு சட்டாரா. அந்த ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் வெறும் 2 ரன் மட்டுமே எடுத்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆக இந்தியா 102 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதன் மூலமா ஜிம்பாப்வே அணி 13 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இந்திய அணிக்காக சுப்மன் கில் 31 ரன்களும், வாஷிங்டன் சுந்தர் 27 ரன்களும், ஆவேஸ் கான் 16 ரன்களும் அடிச்சாங்க. ஜிம்பாப்வே அணிக்காக சிக்கந்தர் ராசா, சட்டாரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளும், பென்னட், மசகட்சா, ஜாங்வே, முசரபானி ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளும் கைப்பற்றினாங்க. ஜிம்பாப்வே கேப்டனான சிக்கந்தர் ராசா ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார். ஜிம்பாப்வே அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல 1-0 அப்படின்னு முன்னிலை பெற்றாங்க. இந்திய அணியோட தோல்விக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா இளம் வீரர்கள், அனுபவ குறைவு, அது மட்டும் இல்லாம ஒரு புதிய சூழ்நிலையில மேட்ச் ஆடுறாங்க. ஆனா இந்திய வீரர்கள் நல்ல திறமையானவர்கள் தான். ஆனா இந்தியா கொஞ்சம் பொறுமையா விக்கெட்டை காப்பாத்தி ஆடி இருந்தாங்கன்னா ஒருவேளை ஜெயிச்சிருக்கலாம். இந்தியா மேட்ச் தோத்ததும் சோசியல் மீடியாவில் வந்த கமெண்ட்ஸ் என்னன்னா, T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ஒரு வேர்ல்டு கப் ஆடாத டீம் கிட்ட தோத்துட்டாங்க அப்படின்னு தான். இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப தப்புங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ்ல இருந்த ஒரு பிளேயர் கூட இந்த டீம்ல இல்லங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய இளம் வீரர்களை தயார்படுத்துறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அவங்க இந்த தோல்வியில இருந்து மீண்டு வந்து வலிமையான பிளேயர்ஸா ஆவாங்க. யாரு கண்டா அடுத்த T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்காக இதே பிளேயர்ஸ் ஜெயிச்சும் கொடுக்கலாம். நன்றி மக்களே.